எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்த பார்க்க போறோம்னா, பார்டர் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த வந்து என்னடா கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மிலிட்டரி மேன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு வந்து இந்த ஃபிலிம எடுத்திருக்காங்க. 1997ல நடக்கப்பட்ட ஒரு மிஷன் சம்பவத்த வச்சு இந்த ஃபிலிம் வந்து சீன் பை சீன் நகருது. இதுல வந்து ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் அப்படி யாருமே இல்ல. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்ம நாட்ட பாதுகாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் நகருது. இதுல வந்து ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி என்ன பண்ணிடுறான்னா, இவங்க எல்லாருமே இந்தியா மேல அட்டாக் பண்ணும்போது இவங்க 4 பேர் மட்டும் இறந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அதுல தப்பிச்சிடுறாரு. அவர்தான் வந்து பஞ்சாபை சேர்ந்தவரு. அவங்களுடைய பாடிய அவங்களுடைய ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போகும்போது இவரை பார்த்து அழுறாங்க. அவருக்கு வந்து அதனுடைய துக்கம் தாங்கவே முடியல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத இவங்களுக்கு ஒரு மிசைல வச்சு இவங்களை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கமாண்டர் கிட்ட இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபா கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப்ல என்னடா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி சாகடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்தியாவினுடைய பண்பும் தாய் பற்றுனா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம்ல வந்து சீன் பை சீன் காமிச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், இவர் ஏன் பஞ்சாபி முஸ்லிம்ஸ் மட்டுமே இந்த ஃபிலிம்ல வந்து ரொம்ப முக்கியத்துவமா காட்டலாம்னு சொல்லிட்டு. இதனுடைய கதை வந்து 3 பேருனுடைய உண்மை சம்பவத்தை வச்சு பேஸ் பண்ணி எழுதுனதுனால இந்த ஃபிலிம் டைரக்ட் பண்ணவனும் ஒரு பஞ்சாபி சேர்ந்தவர். அதனால வந்து ஹீரோவுக்கு அந்த பஞ்சாபி கோட்ல வந்து நல்லா கிளியரா காமிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து 3 மணி நேரம் 18 நிமிஷமா இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு தாய் பற்றுடன் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் வந்து இந்த பார்டர் 2. யாருமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சாங் இல்ல, சீன் இல்ல அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த ஃபிலிம் வந்து தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கறது மூலியமா இந்தியாவுல ஏற்படக்கூடிய ராணுவ வீரர்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ஃபிலிம்ல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதை பார்த்தாச்சு யாரும் சண்டை போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிலிம்ல காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.